லேடிஸ் ஹாஸ்டல் பட பூஜை. எங்களோட நண்பர் இயக்குனர் பாரதி மோகன் சார் படத்தை இயக்குறாரு. ஏற்கனவே 7க்கு நேரமாச்சு, தொட்டில் சபதம், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். நீண்ட காலமாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர். இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்றைக்கி ஃபீல்டு தேவைப்படுது. அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் சேரன் சார், நண்பர் அசோக்கு, ரேகா மேடம், அப்புக்குட்டி, சிங்கம்புலி. நம்ம சிங்கம்புலி சொன்னால் அப்புறம் கொதறிடும். சிங்கம்புலி இப்படி நிறைய நம்மளுக்கு தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. ரியாஸ்கான், ராதாரி வெண்ண, நிழல் ரவி. இது பட்டியல் ஃபுல்லாக வெறும் நடிகர் பட்டியலாக நீண்டே போகுது. இந்த படம் இன்னைக்கு பூஜை, விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு பூஜையில் பார்க்கும்போது தான் எல்லா உறவுகளையும் கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, அழகான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இதன் இயக்குனர் பாரதி மோகன் என்ன நெருங்கிய நண்பர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் நிச்சயமாக. இதில் என்ன லேடிஸ் ஹாஸ்டல் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டாக போட்டிருக்காரு. அதை எனக்கு டவுட் இருக்கு. அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து இருக்காங்க. இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சுருப்பார். விரைவில் இந்த படம் வேகமாக எடுத்து முடித்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது அன்பான இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நண்பர் பாரதி மோகன், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சற்றேறக்குறைய அவர் 40 ஆண்டுகளை சினிமாவில் கடந்தவர். தொடர்ந்து அனுபவம் மிக்கவர், நல்ல படங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அசோக் செல்வன், அவருக்கு வந்து எந்த நேரத்தில் பெரிய பிரேக் வரணும். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான போராட்டக்காரர், அருமையான ஒரு நடிகர். இந்த படம் நிச்சயமாக லேடிஸ் ஹாஸ்டல். மனோஜ் என்ன சொன்ன மாதிரி, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸுக்கு சொல்கிறீங்கன்னு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இவர் தான் பெரிய வெற்றி பெற போகிறார். அதில் எனக்கு மறக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா பாரதி மோகன் சார் எப்படி பண்ணியிருப்பார். சேரன் சார் அவர்கள், சேரன், அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் செலெக்ஷனே சேரன் சார், நிழல் ரவி, ராதா ரவி அண்ணன், நம்ம சிங்கம்புலி அண்ணன், அதான் சொல்ற அப்புக்குட்டி, அது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ரேகா மேடத்தை தவிர லேடிஸ் வந்து பெருசாக நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியல. அதனால லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வரும்போது பார்ப்போம். படம் உங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு பெருவெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாரதி மோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்படி நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம், அவங்க வந்து கிளம்பி வர்றது இல்லை, லேட் ஆகிடுச்சு. லேடிஸ் ஹாஸ்டல், மேக்ஸிமம் அந்த ஹாஸ்டலில் நான் ஏதோ வாட்ச்மேனாக இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ரேகா மாடா இருக்கையில் நம்ம எப்படி சேர்ப்பாங்க? எல்லாரையும் பாதுகாக்கிறது நீங்கள் தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களெல்லாம் நம்பி நாங்கள் இருக்கோம். ஓகே, இந்த படம் நான் மகாராஜாவில் நான் எப்படி நடித்தேன், நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகாக ராதியா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க எனக்கு. நான் அவங்க ஷூட்டிங் போனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்கம்பேன், உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும். இதில் வந்து என்னோடய சீனியர் சேரன் சார் இருக்கார், ராதா ரவின்னு இருக்காங்க, அப்புக்குட்டி இருக்காங்க, ராதியா மேடம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ரேகா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அது தம்பி அசோக்கு வந்து முன்னாடி ஒரு முருகான்னு ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாடு முட்டிடுச்சு தம்பியை. அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சுன்னு. கொஞ்சம் பேக்கில் வந்துட்டார் சார், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, ஆனால் வயிறு வரைக்கும் டச் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ படத்தில் அசோக்கு சித்தப்பா, அசோக்கு சித்தப்பாவா? அப்போ கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்னு. அப்போ அதனால எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமையாக இருக்கையில் ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவரோட
அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அவர் எவ்வளோ தூரம் டெடிகேஷனாக இருக்கார் அப்படின்னு. அந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ராதிகா மாஸ்டர்லாம் இருக்காங்க, நல்லபடியாக பண்ணி நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும். இந்த இங்கே ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன். இனிமேல் தேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துட்றேன். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடிஸ் ஹாஸ்டலில் இன்னையிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். அண்ணன் நல்லா அழகாக சிரிக்கிறாரு. ஓகே, அண்ணனுக்கு நிறையா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும் இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி நடிகர் சேரன் நல்லா இருக்கு. ஆமாம், சேரன் சார் இருக்கார். அது ஒரு நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் த ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. முருகன் வாங்க, முருகன் வாங்க. வணக்கம். பாடலாசிரியர் முருகன் மந்திரம். ஒரு தேவதை பார்க்கிற பார்வையில் வாழ்க்கை போகிறதே, அழகாய் அவள் போகிற பாதையில் போதை ஆகிறதே, மனசே ஒரு வானவில் போலவே ஏனோ மாறிடுதே, வயசே ஒரு ஆட்டமும் போடுது, ஆசை கூடிடுது அப்படின்னு ஒரு பாடல் லேடிஸ் ஹாஸ்டலுக்காக எழுதி பதிவுக்கு தயாராக இருக்குது. இன்னொரு பாடலும் எழுதி பதிவுக்கு தயாராக இருக்குது. முதல்ல இந்த படக்குழுவுக்கு நன்றி. பாரதி மோகன் சார் என்னை பாடல் எழுத கூப்பிடும்போது அவரே ஒரு பாடலாசிரியர் தான். சூப்பரான ஒரு ஹிட் பாடல்கள்லாம் எழுதின ஒரு பாடலாசிரியர். அவர் இயக்குனராக ஒரு சீனியர் இந்த படத்தை கூப்பிடும்போது, சார் நானே ஒரு பாடலாசிரியர் சார், என்ன நீங்கள் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கீங்க சார். நான் ஒரு இலக்கியவாதி, நான் வந்து கலைஞர் கூடவே பயணித்தவன், கலைஞருக்காகவே கவிதை எழுதி வாசம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மணி நேரத்துக்கு வாசிக்கிற ஒரு கவிதை வாசித்தார். அந்தளவுக்கு ஒரு திறமசாலி பாரதி மோகன் சார். பாரதி மோகன் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் நான் பாட்டு எழுதுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் மரியா மேடம் அண்டு டேனியல் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும். அண்ட் இந்த படத்துக்குள்ளே என்னை அசோசியேட் பண்ண என்னுடைய நண்பர் ராஜா முகமதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இந்த நிமிஷம் பேசுகிறது உங்கள் ப்ரெஸ்ஸோட பேசிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நிகில் முருகனுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. பாரதி மோகன் சாரோட டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறேன். வெரி 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 ஹாப்பி. இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட என்னோட பெரிய ஃபேன், நான் வந்து சேரன் சாரோட ஃபேன். ஸோ அவருக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் தம்பி அசோக் கூட ஒர்க் பண்ண போகிறது. இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு டேலண்டட், வெரி 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 பிக் டேலண்டட். ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சார் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ வெரி ஹாப்பி. இதில் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜெசி. எஸ், இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை காலத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கதை கேட்கும் போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அந்த அசோக் அவர்களோட அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன இதுக்கு சூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் மூவி பூஜையில் இருக்கோம்.
பட் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவா. இல்ல பண்ணு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டலோடைய மூவி பூஜையில் இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் மேம். என்னோட கேரக்டர் ரொம்ப சூப்பரான, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு போலீஸ் ரோல். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாருமே இதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் மியூசிக் வணக்கம். டைரக்டர் ஒரு தேங்க்யூ ஸோ நிமிஷம் மச். மியூசிக் டைரக்டர் கூப்பிடுமா எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மீடியா அண்ட் ப்ரெஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாரதி மோகன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இலேக்கன் சார் கூட தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பாரதி மோகன் சாரோட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், பேர் சொல்லுங்க. வள்ளி விலாச நாடக சபா. அது உண்மையை வந்து ரொம்ப எனக்கு தங்கா பிச்சானுடைய வந்து பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. கூட நானும் கூட 6 ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்ல மனிதர். படம் நல்லபடியாக வெற்றி பெறணும்னு பார்த்து வணங்குறேன். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க மியூசிக் டைரக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலி இது ரகு, இது சுபாஷ், 2 பேரும் அடுத்து வர இந்த இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க. இந்த ஆக்சுவலி நான் பாடல் எழுதும்போது ஒரு பல்லவி, ஒரு சரணம் அல்லது 2 பல்லவி 4 சரணம் அப்படி கொடுப்பேன். இல்லை இயக்குனர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, தயாரிப்பாளர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த முதல் பாடலுக்காக நிறைய பல்லவி நிறைய சரணம் நான் எழுதினேன். ஏன்னா தம்பிகள் திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எழுதினேன். அவங்க கூட ஒரு படம் ரொம்ப சந்தோஷம். ரகு அண்ட் சுபாஷ் பேசுங்க. ஹாய், என் பேர் சுபாஷ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமு. நம்பி டைரக்டர் பாதிமா அவர் கொடுத்ததுக்கு நன்றி. ப்ரொடியூசர்ஸ் என்னோட ப்ரொடியூசர் டேனி அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது ரகு என்னோட மியூசிக் டைரக்டர் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். மியூசிக் காலேஜ், அடையார் மியூசிக் காலேஜ் படிச்சிருக்கோம். நாங்கள் அப்படியே ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நாங்கள் சுரேஷ் வாங்க. மெயினாக டேரக்டருக்கு எங்களை நம்பி சான்ஸ் கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் டேரக்டரோட டீமும் எங்களை நம்பி இதில் விட்டுருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு தேங்க்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் அப்போ சொல்லுங்கள். என்ன லிரிக்ஸ்? சைலன்ஸ். லேடிஸ் ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் 6 நேஷ்னல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும். சார் நன்றி சார், நன்றி. சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேசும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பிஸியாக பண்ணேன் சார் அப்படின்னா. இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாரு. நான் அதில் பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃபோட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது, சரிதானா அடி அம்மாடி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடித்தவங்க, சத்யராஜ் சார் கூட நடித்தவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடித்தவங்க. அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம், உங்களை நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். உங்களை நான் படத்தில் உங்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவர் கூட நான் நடிக்கிறேன், அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்தில் இவர் மாடு ஒன்று வயிற்றில் முட்டிருச்சு, நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆள் எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களே, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னார்.
அப்போ தான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னாங்க. அவர் உடம்பு ஃபிசிக்கெலாம் அப்படி வச்சுருக்காருங்க, வயிறு வந்து சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. சரி, நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சுருக்காரு. உங்களை பார்த்தவொடனே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறையா படிக்கட்டுகள் வரும், அந்த படிக்கட்டில் ஒன்று ஒன்றா ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுவோமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோடனே ஏதோ இரட்டை அர்த்தமாக எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டேரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்கிறாரு. இப்போது இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலை விரித்து ஆடுது இல்லையா, அதாவது நான் வேறு சொல்கிற இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்கள் அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடாது, நான் பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே ஆங்கில படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துகிறாங்க, என்னென்ன நடக்குன்றது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். லேட்டாக வந்தது கொஞ்சம் சாரி ஃபார் இட், பிகாஸ் ஐ வாஸ் டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் படத்துக்கு டப்பிங்கில் இருந்தேன், அதை பிரேக் பண்ணிவிட்டு வந்தேன். தேங்க்யூ பாரதி சார். தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறட்டும். அண்ட் அசோக் எனக்கு வந்து முருகாலேன்னு தெரியும் இல்லை, அசோக் ஃப்ரம் முருகாலேன்னு தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, வெரி டெடிக்கேட்டட் ஃபெலோ. ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு த கேமராமேன், பெஸ்ட் விஷஸ் டு பிஆர்ஓ நிகில் முருகன் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். உழைப்போம் உழைப்பில் உயர்வோம். ஓகே, அண்ட் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சார். ஆல் ப்ரெஸ் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல்சோ டு தி என்டையர் காஸ்ட் க்ரூ அண்ட் சீனியர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம், பட் ப்ரெஸ்ஸு நண்பர்கள் ஐ திங்க் இன்றைக்கி காலைல சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு, இப்போது உங்கள் மேலே வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லையோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு பிஆர்ஓ நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி. நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம். இட் இஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் நிகில் அண்ணன்னு ரொம்ப டைமாக தெரியும். இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் பிஆர்ஓங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர் அவர். அண்ட் உங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணும் அண்ணா. பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர், ரொம்ப சீனியர். ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசம்பிள் பண்ணுறதுல ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் இன்றைக்கி மெயினாக வந்திருக்கேன். ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன். சிங்கம்புலி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளெஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேரன் சருக்கும் எனக்கும் வி நோ ஈச் அதர் சின்ஸ் அ லாங் டைம். நம்ம பிறந்த தேதியும் ஒன்று தான், 12th டிசம்பர் தான். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் இந்த படத்தின் மூலமாக. சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டில் இருக்குது, ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை, லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டம், இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில், சக்ஸஸ் டயத்தில் கூட சேரணும்னு நான் ஆடியன்ஸ்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தோட படைப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் டு எவ்ரி ஒன், சில பேரோட பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு துளியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவரோட அன்பு ஆதரவு தேவை. சிங்கம்புலி சார் மென்ஷன் பண்ணேன். தேங்க்யூ. அனைவரையும் கூடிய விரைவில் சந்திப்போம். மனமார்ந்த நன்றி. காட் பிளஸ். அப்போவே தேடினவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நடிக்கிறது. பாரதி மோகன் சார் அண்ணனுக்கு ரொம்ப அண்ணன், உண்மையாகவே சாருன்னு சொல்ல முடியல என்னால். அந்தளவுக்கு ஒரு நட்பான ஒரு அண்ணன், எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு அன்பாக பேசக்கூடியவர். இந்த படம் உண்மையாகவே என்னை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார்,
இந்த ப்ராஜெக்டில் இங்கே கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். லேடிஸ் ஹாஸ்டல் உண்மையாகவே லேடிஸ் ஹாஸ்டலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காரு அண்ணா. மெயினாக அசோக் சார் கூட நடிக்கிறது, ரியாஸ் அண்ணா கூட சேரன் சார் கூட நடிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப சிங்கமொழி அண்ணா இப்படி எல்லார் காம்பினேஷன்லையும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதி மோகன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூண்ணா. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். நிகில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய படங்கள் நிகில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து நிகழ்ன அழகர் சாமியின் குதிரை வெண்ணிலா கபடிக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லணும்ல. அப்படி தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நிகழ்ன கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மாதிரி அண்ணன் சொன்னார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. சரி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் மற்றும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக சினிமாவில் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு சரியான எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் மரியம் சுவானி மேடம், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இளங்கண்ணன், அப்புறம் வின்சென்ட்டு, அமல்தாஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இரவு பகலாக இந்த கதையில் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பாக இந்த கதையை தேர்ந்தெடுத்தோம். ஒரு சமூக பிரஜையுள்ள ஒரு கதை இது. ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து என்ன தேவையோ அந்த கரண்ட்டான மேட்டரில் நாங்கள் இது பண்ணோம். இதில் வந்து மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் என்னென்னா நிரகல் ரவி சார், ரேகா மேடம், அதுக்கப்புறம் ரொம்ப சொல்ல போனோம்னா ரியாஸ்கான் சார் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. ரொம்ப வித்தியாசமான பிளாட் தலைவா, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க நான் செலக்ட் பண்ண நடிகர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் எந்த டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கான்செப்ட்டு. முழுக்க இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உழைப்பில் தான் ஜெயிக்க முடியும். நல்ல யூனிட்டு, புது மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த பிக் பாஸில் ஒர்க் பண்ணுற கேமராமேன்ஸு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப ஆர்வமுள்ள ரொம்ப திறமையான யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி எனக்கு இதுக்கு பின்புலமாக இருந்த நண்பர்கள், மற்றபடி இதுக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சேரன் சார்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்டோட முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னேன், நார்காட்டிக் ஆஃபீஸர் சார் அப்படின்னேன். ஏன் நான் பண்ணக்கூடாது அது அப்படின்னேன். நீங்கள் 3 படம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் எப்படி பண்ண முடியும்? இல்லை இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முழு ஒத்துழைப்பு சேரன் சார் பண்ணார். நான் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அவர் வந்து நானும் பழகியிருக்கோம். அவருடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் நீங்கள் எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு எதோ ஒன்று பண்ணி ஆகணும், இந்த முறை உங்களை ஜெயிக்க வச்சுருவேன். ஃபுல் ஸ்கிரிப்டை நானும் கூட உட்காந்து உங்களோட ட்ராவல் பண்ணி உங்களோட பிரயாணம் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நானே என் சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நான் ஆட்டோகிராஃபி எப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவேன், நான் உங்களோட கூட இருப்பேன், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் சொன்னார். அவர் வந்து இப்போ நரிவேட்டை இந்த படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. கேரளாவில் அவர் நடித்தது, அதுக்கான வெற்றி விழாக்காக போயிருக்காரு. அவர் இங்கே வர முடியல. நிரகல் ரவி சார் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவர் திருவான்மையூரில் ஷூட்டிங் போயிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களை சொன்னார். சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார். இப்போ தான் நிரகல் ரவி சார் ஃபோன் பண்ணி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராதாரவி சார் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக கொஞ்சம் 11 மணிக்கு தான் நான் எந்திரிக்க முடியும், நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை சிறப்பாக அமைத்து கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக தோழர்களுக்கும் இந்த பிரமாதமான ஒரு பெரிய செட்டப் லெவலில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் நினச்சேன். ஆனால் நிக்கில் சார் வந்து வழக்கம் போல் அவர் ஒரு பெரிய விஐபி டைரக்டர் இல்லையா, விஐபி செலிபிரிட்டி டைரக்டர்னால பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது கூல் ஜெயந்த் தம்பி. முதல்ல ஒரு காமெடி போலீஸ்காரனாக நீ பண்ணுறீங்க, கூல் சுரேஷ் காமெடி போலீஸ்காரனாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன், பிரமாதமாக பண்ணேன். அவருக்கு பெரிய பிரேக் வரும். அதுமாரி ரியாஸ்கான் சார் ஒரு மிகப்பெரிய போதை அரசாங்கத்தின் மிகப்பெரிய மார்ஃபியா கிங்காக பண்ணுறாரு. அதனால் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்களும், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
வந்து பாரதி மோகன் சாருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பாரதி மோகன் சாருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போது ரியாஸ் சார் இருக்கார், நிக்கில் சார் வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு, நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லேயே இவ்வளோ கூட்டம் வந்து எல்லாம் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே சார். வணக்கம் சார் இங்கே பாருங்கள் சார். சார் உங்களோட பற்றி சார். மரியம் டீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்தில் மரியம் சுவாமி மேடம் அதுக்கப்புறம் நம்முடைய டேனியல் இளைஞர்கள் நிறைய ஹீரோ சஜன் பண்ணும்போது ஒரு நாள் நாங்கள் போய் நம்முடைய அசோக் சாரை பார்த்தோம். அசோக்கோட பிஹேவியர், அவருடைய அணுகுமுறை, அவருக்கு வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தது. அவருக்கு இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை உருவாங்கின விதம், அந்த கேரக்டர் அவர் ட்ராவல் பண்ண விதம், அதில் அவருடைய பங்களிப்பு எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் அசோக்கன் முடிவு பண்ணுற கடைசியில் எல்லாமே மாறிச்சு. ஆனால் எதுவுமே நான் வந்து பார்க்கல. அப்படி ஒரு ஜெம்ம கேரக்டர். இப்போ என்னுடைய வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எதையும் உள்வாங்கி செய்கிறார். ஸோ இந்த படத்தில் நான் அசோக்கை வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து முதல்ல ரயிலுக்கு நேரம் ஆட்சி பண்ணும்போது என்னுடைய படம் 3வது படம் ராமராஜனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் 5 படம் தொடர்ந்து பண்ணார். இப்போ என்னுடைய படம் 3வது படம். அப்போ ராமராஜனை வச்சு நான் எப்படி அவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு நான் ஃபாலோ பண்ணி அவரை 68 தேட்டரில் என்னுடைய ரயிலுக்கு நேரம் ஆச்சு 100 days போகுது. அதே மாதிரி இந்த படத்தில் அசோக் நிச்சயமாக ஜெயிப்பார். அவருடைய கட் ஃபீலிங், அவர் டேரக்டரோட ஆர்டிஸ்ட்டு. அடுத்த ரவுண்டு 26ல் அவரை தான் பேச போகிறாங்க. இது என்னோட அடி மனசுலேருந்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். லேடிஸ் ஹாஸ்டலில் அதுக்கு ஒரு பாதையை திறந்து விட்டுருக்கோம். ரொம்ப நன்றி.